எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம எல்லாருமே ஆயுள் முழுமைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு தான் போகணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஆயுளை கூட்டினா பரவாயில்லைங்க. ஒரு சில மோசமான உணவுகளை நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கோங்க. இது என்ன பண்ணுது? நம்ம ஆயுளை குறைக்கிறதுலையே போட்டி போட்டு வேலை செய்யுது. எவ்வளோ அதிர்ச்சிகரமான விஷயம் இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லையா? ஆயுளை பாதியாக குறைக்கக்கூடிய உணவில் முதலாவது பார்த்திங்கன்னா அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தாங்க. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவே இது தாங்க. எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. சிப்ஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா? இது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா? அது ரொம்ப மோசமானது. பேக் பண்ணி வரக்கூடிய ஸ்நாக்ஸு, ஃப்ரோசன் பண்ணி வரக்கூடிய சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், எல்லாமே மோசங்க. ஜங்க் ஃபுட்ஸு நம்ம நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? அதுவும் தான். ஏன்னா இந்த உணவுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை ஆகட்டும், அதிகப்படியான உப்பாகட்டும், அதிகப்படியான ப்ரிசர்வேட்டிவ் ஆகட்டும், முக்கியமாக இதில் உள்ள கெட்ட கொழுப்பாகட்டும், இதெல்லாம் உடம்புல போய் சும்மாவாக இருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடம்பு எடை போடுறது எல்லாம் ஏற்படுத்தி கடைசியில் எங்கே போய் முடியும் தெரியுமா? ஹார்ட் அட்டாக்கு, பிரெயினில் ஸ்ட்ரோக்கு, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பெரிய பெரிய தொந்தரவுகள் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாகவே ஒரு பார்ட்டி ஆகட்டும், இல்லைனா சாதாரணமாக வீட்டில் இப்போ டெய்லி கூட குடிக்கிறவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஒரு பெப்சி ஆகட்டும், கோக் ஆகட்டும், மவுண்டன் டியூ ஆகட்டும், புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. நம்மளும் அதை ஆசை தீர குடிச்சிட்டு தாங்க இருக்கோம். இதோட பின் விளைவுகள் கண்டிப்பாக தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறோங்க. ஏன்னா இதில் சுகர் அளவுக்கு அதிகமாக சேர்ப்பாங்க. அதுவும் சாதாரண சர்க்கரை இல்லைங்க, ரீஃபைண்ட் சுகர். ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா? இது கூட பாக்கெட்டில் அடைச்சிலாம் வருது, டின்னில் அடைச்சி வருது. அதுவும் இதே மாதிரி மோசமானது தான். இது நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும், பிபி வரும், சுகர் வரும். இதெல்லாம் கடைசியில் மோசமான வியாதிகளில் போய் தான் முடியும். மூணாவது மோசமான உணவு பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரைட் ஃபுட்டு. இது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, வீட்டிலையே அதிகமாக டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே விதமான எஃபெக்ட் தான். எப்போவுமே எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே நம்ம சூடுபடுத்தும் போது, கொதிநிலை அதிகமாகும் போது அதில் உள்ள கொழுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பாய்சன் ஆகும், கெட்ட கொழுப்பாகவும் மாறும். இதனால் பெரிய டேஞ்சருங்க உடம்புக்கு. சிக்கனையோ, முட்டையோ, மட்டனையோ என்ன தான் வறுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரைட் ஃபுட்னால் உங்களுக்கு உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு அதிகமாகி பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படும், இரத்த குழாயை பாதிக்கும். இப்போலாம் குழந்தைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்கங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவு தான். உருளைக்கிழங்கு நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி சாப்பிடும்போது மோசமாக அமையுது இல்லையா? அம்மா பண்ணி தரக்கூடிய உருளைக்கிழங்கு பொரியலை சாப்பிட்டா ஹெல்த்தி. ஆனால் அது நமக்கெல்லாம் பிடிக்காது இல்லையா? முக்கியமாக குழந்தைகளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை ட்ரான்ஸ் ஃபேட் இதில் அதிகரிக்கும் போது பல பிரச்சனைகள் வருது. ஒரு தடவை பயன்படுத்தின எண்ணெயை மறு தடவை பயன்படுத்தும் போது சிக்கல் தான். நம்ம ஆயிலை பாதியாக குறைக்கக்கூடிய உணவுகளில் நாலாவது பார்க்கக்கூடிய உணவு ஹை சால்ட்டி ஃபுட்ஸு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படிலாம் சொல்லி நம்மளை உப்பு சாப்பிட வச்சுட்டாங்க இல்லையா? உப்புங்கிறது சமையலுக்கு தேவையான விஷயந்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் அதில் ஒரு அளவு வச்சுக்கணுங்க. எப்போவுமே உப்பு சோடியம் குளோரைடு அதிகமாக உடம்புக்குள்ளே போகும்போது இரத்த குழாய்களில் அதை டேமேஜ் பண்ணும். அதாவது வாட்டர் ரீடென்ஷன் உடம்புக்குள்ளே அதிகமாகும்போது உங்களுக்கு பிபி அதிகமாகும், சூட்டப் ஆகும். இதனாலே உங்களுக்கு பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படும். ஊறுகாலேருந்து, பாக்கெட்டில் அடைச்சி விற்கிற, டின்னில் அடைச்சி விற்கிற ஃபுட்லேருந்து எல்லாமே சால்ட்டி ஃபுட்டு தாங்க. ஏன்னா உப்பு கலந்த கருவாடு அதிகமாக சாப்பிடும்போதும் இந்த பிரச்சனைகள் வரலாம். பிபி அதிகரித்து கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுல இந்த மாதிரி சால்ட்டி ஃபுட்டு. கடைசி அஞ்சாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு மீட்டு. நம்ம எந்த இறைச்சி வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வெட்டி தந்தாங்கன்னா எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு சத்துள்ள இறைச்சியாக இருந்தாலுமே, மீட்டாக இருந்தாலுமே கடைகளில் போய் ப்ராசஸ்டாக அதை வாங்கி சாப்பிடும்போது, ஃப்ரோசன் பண்ணதை வாங்கி சாப்பிடும்போது பெரிய பிரச்சனை தான். அதில் சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. அதுக்கு மாறாக நோய்கள் தான் நம்மளை சேரும். அதனால் ப்ராசஸ்டு மீட்டை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அமெரிக்கா மாதிரி மேலை நாடுகளில் கிடைச்ச அந்த ப்ராசஸ்டு மீட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் கலாச்சாரத்தில் வந்துடுச்சு. அதை ஏதோ பெரிய விஷயமாக நம்ம நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் தேவையில்லாத வியாதிகளை தான் வாங்கி கட்டிகிட்ருக்கோம். இனியாவது தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷான மீட்டை வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை, குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுக்குற வழக்கத்தை வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஆல்கஹால் பழக்கம். இது கண்டிப்பாக விட்டே ஆகணும். இதில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா அதிகப்படியான ஆல்கஹால் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்குமே. தலையில் ஸ்ட்ரோக்கு வரலாம், இங்கே ஹார்ட் அட்டாக் வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், அப்புறம் கிட்னி, லிவர் எல்லாமே டேமேஜ் ஆகலாம், வயிற்றில் அல்சர் பிரச்சனை வரலாம், அப்புறம் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஆண்மை குறைவு இது கூட வரலாம், மசிலை பாதிக்கும், ஜாயிண்டை பாதிக்கும், போனை பாதிக்கும். ஆல்கஹால் எதை தான் விட்டு வைக்கும் இல்லையா? அதனால் ஆல்கஹாலை இன்றைக்கே விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்த உணவுகள்லாம் கண்டிப்பாக ஆயில பாதி உணவுகள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். முடியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது குறைக்க பாருங்கள். அதிகமாக தண்ணி குடிங்க, நிறைய வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகள் என்ன தான் அடம் பிடிச்சாலும் அதிகப்படியான இந்த உணவுகளை கொடுக்காதீங்க, பேராபத்து காத்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. உங்களுடைய சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், பெரியவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.